Hi students, welcome to ABL Physics. 11th Physics Unit 1 Nature of Physical World and Measurementல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் நாம இப்ப பார்க்க போறோம். Write the rules for determining significant figures. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்லயும் கேட்கலாம், இல்ல அப்படின்னா 5 மார்க்ல கூட கேட்பாங்க. 3 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதி அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். அதே மாதிரி 5 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா 5 பாயிண்ட்ஸும் அது கூட அதோட எக்ஸாம்பிள்ஸும் எழுதணும். நமக்கு புக்ல மொத்தம் 7 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 7 ரூல்ஸையுமே நாம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? The number of meaningful digits in a number is called the number of significant figures. அதாவது ஒரு நம்பர்ல இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட்ஸை தான் நாம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது ஒரு பெரிய நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கிடையாது. எவ்வளவு நம்பர் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் நாம இப்போ இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 பாருங்க. ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். அப்போ நமக்கு தெரியும் நான் ஜீரோ டிஜிட் அப்படின்னு சொன்னாலே ஜீரோ இல்லாத எல்லா நம்பருமே நான் ஜீரோ டிஜிட்ஸ் தான். அப்போ 1ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே நமக்கு நான் ஜீரோ டிஜிட்ஸ் தான். இப்போ இந்த நான் ஜீரோ டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா டெசிமல்ல இருந்தாலும் சரி, டெசிமல்ல இல்லாம இருந்தாலும் சரி, அதாவது பாயிண்ட்ல இருந்தாலும் சரி, அந்த நம்பர் பாயிண்ட் இல்லாம இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எல்லா நான் ஜீரோ டிஜிட்ஸுமே நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் அப்படின்றாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே நாம கண்டிப்பா ஆட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 3 4 2. இதுல நமக்கு எல்லாமே நான் ஜீரோ டிஜிட்ஸ் தான் இல்லையா? 1 3 4 2. இதுல நமக்கு ஜீரோவே வரல. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த 4 டிஜிட்ஸுமே நான் ஜீரோ டிஜிட்ஸ் தான் இல்லையா? அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 4. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. இங்கேயுமே நமக்கு ஜீரோவே வரல. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே நாம ஆட் பண்ணா போதும். 1 2 3 4 5. So the significant figure is 5. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு பாயிண்ட்ல இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. எத்தனை டிஜிட் இருக்குதுன்றத பார்த்து நாம எழுதினா போதும். 1 2. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. 2.868 சென்டிமீட்டர். இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டிமீட்டருக்கெல்லாம் இங்க வேல்யூவே இல்லை. நமக்கு இங்க இருக்கக்கூடிய நம்பர்ல நான் ஜீரோ டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணி போட்டா போதும். ஸோ 1 2 3 4. இந்த 5th நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா 5.65 இன்டு 10^24 மீட்டர் இருக்குது. இங்க இந்த 10^24 மீட்டரை நாம எடுத்துக்கவே வேணாம். ஸோ இங்க மொத்தம் நமக்கு இருக்கக்கூடிய நான் ஜீரோ டிஜிட் 1 2 3. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நாம செகண்ட் ரூல் போலாம். ரூல் நம்பர் 2. ஆல் ஜீரோஸ் between 2 non-zero digits are significant. அதாவது நமக்கு இங்கேயும் நான் ஜீரோ டிஜிட், இங்கேயும் நான் ஜீரோ டிஜிட். இந்த 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் இடையில எத்தனை ஜீரோஸ் வந்தாலும் அது கண்டிப்பா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் சொல்றாங்க. அப்போ இந்த நம்பர்ல நமக்கு மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5. இப்போ இதுக்கு நாம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 5 0 6. பாருங்க, இங்க நான் ஜீரோ டிஜிட், இங்கேயும் நான் ஜீரோ டிஜிட். இந்த 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் இடையில நமக்கு ஒரு ஜீரோ வருது. இப்படி வந்துச்சுன்னா இந்த ஜீரோ கண்டிப்பா நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் சொன்னாங்க இல்லையா? அப்போ இங்க நமக்கு மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு அப்படின்னா 1 2 3. நெக்ஸ்ட் இந்த நம்பர்ல சொல்லுங்க. இங்க 2 ஜீரோஸ் இருக்குது. 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் இடையில 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இதுவும் கண்டிப்பா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். ஸோ த டோட்டல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 4. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 3002. இங்க இந்த சென்டிமீட்டர்லாம் நாம எடுத்துக்கவே வேணாம். ஸோ 1 2 3 4. அதே மாதிரி ஃபோர்த் ஒன்லையும் இந்த 10^-2 மீட்டரை விட்டுட்டு ரிமைனிங் பாருங்க 1 2 3. இங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ்க்கும் இடையில நமக்கு மொத்தம் 4 ஜீரோஸ் வருது. எத்தனை ஜீரோஸ் வந்தாலுமே நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். ஸோ 1 2 3 4 5 6. இப்போ ரூல் நம்பர் 2வும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
Next, rule number 3, all zeros to the right of a non-zero digit. அதாவது ஒரு non-zero digitக்கும் right வரக்கூடிய எல்லா zeroஸும் but to the left of a decimal point. ஒரு decimal pointக்கும் left வரக்கூடிய zeros கண்டிப்பா significant figure தான் இருக்கணும்னு சொல்றாங்க. பாருங்க, இது ஒரு non-zero digit. இந்த non-zero digitக்கும் right வரக்கூடிய zeros. அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு decimal point இருக்கு. இந்த decimal pointக்கும் leftல வரக்கூடிய zeros. பாருங்க, non-zero digitக்கும் rightல அப்புறம் decimal pointக்கும் leftல வரக்கூடிய இந்த zeros கண்டிப்பா significant figure தான் சொல்றாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு non-zero digitக்கும் ஒரு decimal pointக்கும் இடையில வரக்கூடிய zeros கண்டிப்பா significant figure தான். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, இங்க non-zero digit இருக்கு, இங்க decimal point இருக்கு. இந்த non-zero digitக்கும் ரைட் அப்புறமா decimal pointக்கும் லெஃப்ட் வரக்கூடிய இந்த ரெண்டு ஜீரோஸும் கண்டிப்பா significant figure தான் சொல்றாங்க. சரி, அப்போ இந்த ரெண்டு ஜீரோஸும் கண்டிப்பா significant figure தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா இங்க ஒரு ஜீரோ இருக்கு பாருங்க, இது significant figure இல்லையா? ஏற்கனவே நாம ரூல் நம்பர் 2ல பார்த்துட்டோம் இல்லையா? zeros between two non-zero digits are significant figures இல்லையா? அப்ப ரெண்டு non-zero digitக்கும் இடையில zeros வந்தா கண்டிப்பா அது significant figure தான். அப்போ மொத்தம் இங்க எத்தனை significant figure இருக்கு பாருங்க, 1 2 3 4 5. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க non-zero digit இருக்கு, இங்க decimal point இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய இந்த ஜீரோ கண்டிப்பா significant figure தான். சோ நமக்கு இருக்கக்கூடிய total significant figure 1 2 3 4. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, 1 2. இங்க non-zero digit, இங்க decimal point. சோ இந்த ஜீரோ கண்டிப்பா significant figure. சோ total 1 2. ஃபோர்த் நம்பர் பாருங்க, இங்க non-zero digit, இங்க decimal point. சோ இந்த ஜீரோ கண்டிப்பா significant figure தான். நெக்ஸ்ட் இங்க ஒரு ரெண்டு ஜீரோஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இங்கேயும் non-zero digit, இங்கேயும் non-zero digit. ஸோ ரெண்டு non-zero digitக்கு இடையில வரக்கூடிய ஜீரோஸும் கண்டிப்பா significant figure தான் அப்படிங்கிறத நாம ரூல் நம்பர் 2லே படிச்சிட்டோம். ஸோ டோட்டல் significant figure 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் நம்பருக்கு 3ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நாம பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 1 2 3ல எல்லாமே எதெல்லாம் significant figuresன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ரூல் நம்பர் 4ல எது significant figure இல்ல அப்படிங்கிறத பார்க்க போறோம். For the number without a decimal point. அதாவது இப்போ ஒரு நம்பர் decimal pointே இல்லாம இருக்கு அப்படின்னா the trailing zeros, அதாவது அந்த நம்பர்ல லாஸ்ட் வரக்கூடிய ஜீரோஸை தான் நாம trailing zeros-ன்னு சொல்லுவோம். அந்த ஜீரோஸ் கண்டிப்பா significant figure இல்ல அப்படின்றாங்க, not significant. இப்போ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ல நமக்கு decimal pointே இல்ல, ஆனா லாஸ்ட் நமக்கு ஒரு ரெண்டு ஜீரோஸ் வருது இல்லையா? இந்த ஜீரோஸ் தான் ட்ரைலிங் ஜீரோஸ். இந்த ஜீரோஸ் கண்டிப்பா significant figure இல்ல அப்படின்றாங்க, not significant figure. அப்ப இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு significant figure இல்ல அப்படின்னா இங்க மொத்தம் எத்தனை significant figure இருக்கும் பாருங்க, 1 2 3. ஏற்கனவே நமக்கு தெரியும் 2 non-zero digitsக்கும் இடையில வரக்கூடிய ஜீரோஸ் கண்டிப்பா significant figure தான். So the total significant figure is 3. இப்போ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 30,700 இல்லையா? நார்மலா இந்த நம்பரை நாம எழுதணும் அப்படின்னா இந்த 5 டிஜிட்ஸ்மே நமக்கு significant figure தான் இருக்கும். முக்கியமான நம்பர்ஸ் தான், ஏன்னா டெசிமல் இல்ல. ஆனா significant figureல எழுதுறப்ப ட்ரைலிங் ஜீரோஸ் கண்டிப்பா significant figure இல்ல. இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூசன் இருக்காது. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 3 0. இப்போ இந்த நம்பர்ல டெசிமல் பாயிண்ட் இல்ல. ஸோ இங்க லாஸ்ட் வரக்கூடிய ஜீரோ நமக்கு ட்ரைலிங் ஜீரோ. இந்த ட்ரைலிங் ஜீரோ கண்டிப்பா significant figure இல்ல. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் significant figure 1 2 3 தான். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, 2 lakh இருக்கு நமக்கு. ஆனா significant figureன்னு எழுதுறப்ப இங்க நம்பருக்கும் லாஸ்ட் வரக்கூடிய இந்த ஜீரோஸ் எல்லாமே நமக்கு not significant figure. ஸோ இது மட்டும்தான் நமக்கு significant figure. So the significant figure is equal to 1. Next இந்த நம்பர் பாருங்க, 8 non-zero digit. இந்த non-zero digitக்கும் அப்புறமா வரக்கூடிய இந்த zeros எல்லாமே நமக்கு trailing zeros. ஏன்னா இங்க decimal point இல்ல, அதனால லாஸ்ட் வரக்கூடிய trailing zeros வந்து significant figure கிடையாது.
ஸோ இந்த ரெண்டு ஜீரோஸை நாம் இப்போ விட்டுடலாம். ரிமைனிங் பாருங்கள் 1 2 3 4. ஸோ இது வந்து ஒரு நான் ஜீரோ டிஜிட், இதுவும் நான் ஜீரோ டிஜிட். ஸோ ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் இடையில வரக்கூடிய ஜீரோ கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். ஸோ த டோட்டல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட் இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ட்ரைலிங் ஜீரோ இதை விட்டுடலாம். அப்புறமா இங்கே 10⁻2 மீட்டரும் நமக்கு கிடையாது. ஸோ த டோட்டல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் 1 2 3. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு இந்த 1 மட்டும்தான் நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அடுத்ததாக ரூல் நம்பர் 5ம் நமக்கு நாட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பற்றி தான் சொல்லுது. பாருங்கள், இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, அதாவது இப்போ ஒரு நம்பர் 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா, ஒரு நம்பர் நமக்கு 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 0 பாயிண்டில் தான் அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இப்போது த ஜீரோஸ் ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். ஸோ த டெசிமல் பாயிண்ட்டுக்கும் ரைட் இருக்கக்கூடிய ஜீரோஸ், அப்புறமா லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட், அந்த ஃபஸ்ட்டாக நான் ஜீரோ டிஜிட் இருக்கும் இல்லையா, அதுக்கும் லெஃப்ட் இருக்கக்கூடிய ஜீரோஸ் கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நமக்கு 0 பாயிண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது லெஸ் தேன் 1 தான் இருக்குது இந்த நம்பர். இப்போது இந்த 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கும் ரைட் இருக்கக்கூடிய ஜீரோஸ், இதுதான் டெசிமல் பாயிண்ட். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கும் ரைட் இருக்கக்கூடிய இந்த 0, அப்புறமா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் லெஃப்ட் வரக்கூடிய 0. பாருங்கள், இதுதான் நான் ஜீரோ டிஜிட், இந்த நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் லெஃப்ட் வரக்கூடிய இந்த 0. ஸோ இந்த ரெண்டு ஜீரோவும் கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நம்பர் நமக்கு 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய நான் ஜீரோ டிஜிட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாம் கண்டிப்பாக நாட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 0 பாயிண்ட் 1 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 0 பாயிண்ட், அப்புறமா ஒரு 0 இருக்குது, அப்புறமா இங்கே வந்து நமக்கு நான் ஜீரோ டிஜிட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் லெஃப்ட் வரக்கூடிய 0, அப்புறம் இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கும் ரைட் இருக்கக்கூடிய 0. ஸோ இந்த 0 கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய மொத்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 3 தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் பாருங்கள், 0.007. ஸோ பாயிண்ட்டுக்கும் ரைட் இருக்கக்கூடிய 0, அப்புறம் நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் லெஃப்ட் இருக்கக்கூடிய 0. ஸோ இந்த ரெண்டும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லை. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 7 மட்டும்தான். ஸோ 1, ஒன்லி 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஜீரோஸ் இருக்குது, இங்கே உள்ள நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் முன்னால் பாயிண்ட்டுக்கும் இங்கே இல்லையா. ஸோ பாயிண்ட்டுக்கும் நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் இடையில இருக்க இந்த 3 ஜீரோஸும் கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லை. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 1 2 3 4. ஏற்கனவே நமக்கு தெரியும் 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் இடையில வரக்கூடிய 0 கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். ஸோ த டோட்டல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் 4. நெக்ஸ்ட்டு இங்கே நாம் இந்த கிலோமீட்டர் எடுத்துக்கவே வேணாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஒன்லி 1. லாஸ்ட்லேயும் கண்டிப்பாக நமக்கு இந்த 1 மட்டும்தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 6 மறுபடியும் நமக்கு எதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படிங்கிறத சொல்லுது. ரூல் நம்பர் 4ம் 5ம் நமக்கு நாட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பற்றி சொல்லிச்சு. இங்கே ரூல் நம்பர் 6 வந்து நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பற்றி தான் சொல்லுது. பாருங்கள், ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் எ டெசிமல் பாயிண்ட். பாருங்கள், இப்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கும் ரைட் வரக்கூடிய எல்லா ஜீரோஸும் கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் சொல்கிறாங்க, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோஸ். நெக்ஸ்ட்டு அண்ட் டு த ரைட் ஆஃப் நான் ஜீரோ டிஜிட், அதாவது இப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்பர் இருக்குது, இந்த நான் ஜீரோ டிஜிட் இருக்குது இல்லையா, அதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஜீரோஸ், லாஸ்ட் வரக்கூடிய இந்த ஜீரோஸ் கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் சொல்கிறாங்க. அதாவது டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அப்புறமா கொஞ்சம் நம்பர்ஸ், அப்புறமா இந்த நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் ரைட் வரக்கூடிய ஜீரோஸ் எல்லாமே கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு நம்பர் நமக்கு டெசிமல் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகிறப்ப அதுக்கப்புறமா நான் ஜீரோ டிஜிட் இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த லாஸ்ட் வரக்கூடிய அந்த ஜீரோஸ் கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா லாஸ்ட் கடைசியாக வரக்கூடிய எத்தனை ஜீரோவாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே இந்த டெசிமல் நம்பரில் நமக்கு லாஸ்ட் ஒரு ஜீரோ இருக்குது பாருங்கள், இந்த ஜீரோ கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இல்லையா. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 4.
ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இங்கே ஒருவேளை இந்த பாயிண்ட் இல்லாமல் வெறும் 1230 இருந்துச்சு அப்படின்னா இந்த 0 கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்காது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3 தான் இருந்திருக்கும். அதை நாம் ஏற்கனவே ரூல் நம்பர் 4ல் படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் பாருங்கள், 0.07100. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய லாஸ்ட் வரக்கூடிய இந்த 2 0 கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். அப்புறமா இந்த 0 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லை அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 4. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் நம்பருக்கு என்ன சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வரும் பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 0 கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஸோ டோட்டலாக 5. நெக்ஸ்ட் இங்கே நாம் இந்த யூனிட்டை எடுத்துக்க வேணாம். ஸோ டோட்டலாக 1 2 3 4 5. லாஸ்ட் ஒன்னுக்கு உங்களுக்கு 4 அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரூல் நம்பர் 7 பாருங்க. The number of significant figures does not depend on the system of units used. அதாவது இந்த significant figures system of units டிபெண்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு நம்பர் மீட்டர்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீட்டர்ல இருக்கக்கூடிய நம்பரை நான் சென்டிமீட்டருக்கு மாத்தினாலும் சரி, இல்லை கிலோமீட்டருக்கு மாத்தினாலும் சரி, இல்லை மில்லிமீட்டருக்கு மாத்தினாலும் சரி, எனக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் நம்பர் மாறாதுன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க 0.0153 மீட்டர் இருக்குது. இப்போ இந்த நம்பரை நான் சென்டிமீட்டருக்கு மாத்துறேன். ஸோ சென்டிமீட்டருக்கு மாத்தினேன் அப்படின்னா இன்டு 10⁻2 போடணும். இன்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு மீட்டர் சென்டிமீட்டராக மாறும் இல்லையா? ஸோ 10⁻2 போடுறேன். இந்த நம்பரை நான் இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 1.53 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்புறமா இதே 0.0153 மீட்டரை நான் கிலோமீட்டருக்கு மாத்துறேன். கிலோமீட்டரை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா 10⁻−3ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப -3 அப்படின்றப்ப நான் இங்கே முன்னால் 3 டிஜிட்ஸ் முன்னால் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா 0.0000153 எனக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த நம்பரில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது பாருங்கள். 0.0 நமக்கு வேல்யூபிள் இல்லை. ஸோ 1 2 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். நெக்ஸ்ட்டு இங்கே சென்டிமீட்டரில் மாற்றினதுக்கு அப்புறமா பாருங்கள் மறுபடியும் 1 2 3. சரி, அடுத்ததாக கிலோமீட்டருக்கு மாற்றினதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஜீரோஸ் எல்லாம் நமக்கு வேல்யூபிள் கிடையாது. 1 2 3. அப்போது மீட்டரில் இருந்தாலும் சரி, சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணாலும் சரி, அதே நம்பரை கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் சேஞ்ச் ஆகலை. இதை தான் நாம் ரூல் நம்பர் 7ல் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்டு அப்படின்னு படிக்கிறோம். இப்போ நாம் மொத்தம் 7 ரூல்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த எக்ஸாம்பிளோட அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ.